வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் கிடையாது. நாம் மாமரம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாமரத்தில் பறித்த மாங்காய் வச்சு ஒரு ஊறுகாய் போட்டிருக்கிறேன். இதில் பெருசாக நான் அளவெல்லாம் பார்த்து இந்த ஊறுகாய் போடலை, சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போட்டிருக்கேன். இந்த 3 மாங்காய் எடுத்திருக்கேன். அது ஏறக்குறைய ஒரு 3/4 கிலோ கிட்ட மேலேயே இருக்கும். அதுக்கு வெண்கடுகு, வெந்தயம், ஒரு 25 பல் பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். மாங்காவை நல்லா கழுவிட்டு தோல் சீவாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி, இது அந்த விதையோட கட் பண்ணி தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்னால் முடியலை. வெண்கடுகு அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் நல்லா வறுத்து ஆறினோன்னே தனித்தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுட்டு, ஒரு வானலில் ஒரு 100லேருந்து ஒரு 125 கிராம் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இந்த மிளகாத்தூள்லாம் போடுறது அளவுலாம். மிளகாத்தூளை போட்டு அது இதான உடனே பொரிஞ்ச உடனே பூண்டு, அந்த உப்பு இதோட நம்ம இந்த பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள். இதுதான் முக்கியம். அப்படி இருந்தும் இப்போ எண்ணெய் கொதிப்பு அடங்கலை. இதோட நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க வெண்கடுகு, வெந்தயம் இதை 1 by 1 போட்டு நல்லா கிளறி விட்டு, இதை நிறைய பேர் வெந்தயம் பெருங்காயம் போடுவாங்க. ஆனால் நான் அது போடலை. பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க. இது இந்த சூடெல்லாம் ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை போடணும். இந்த மாங்காய் விதையோடு கட் பண்ணியிருக்கணும். ஆனால் என்னால் கட் பண்ண முடியலை. விதையோடு கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சூடெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்போ எல்லாமே காய்ச்சாமே போட்டிருந்துருக்கலாம். இது நல்லா கிளறி, இப்போ நான் நைட்டு இதை செஞ்சேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு இந்த ஊறுகாய் தாளித்தேன். இது அப்படியே ஒரு தட்டை இப்படி கிராஸாக போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இதை திரும்ப எல்லாத்தையும் நல்லா கலரணும். எல்லாம் இந்த சாந்தம்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு கலரணும். கிளறி நல்லா கழுவி காய வச்சுருக்க ஒரு பாட்டிலில் எடுத்து இதை போட்டு வச்சுக்கணும். இது வெளியிலே வச்சா அந்த விதையோடு நம்ம செஞ்சால் நம்ம 1 வருஷம் ஆனால் கூட வெளியில் வச்சா கெடாது. நான் இந்த மாதிரி போட்டதில்லை. இதுதான் இப்போ அந்த விதை இல்லாமல் ஃபஸ்ட்டு போடுறேன். இதை பாட்டில் நல்லா கொட்டி இது ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாங்காய் இறங்கும் போது இந்த எண்ணெய் மேலே வந்துடும். இப்போ அந்த வானலில் சுட சாதத்தை போட்டு நல்லா பெரட்டி இதை சாப்பிட்டு அந்த மாங்காவோட சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சின்ன வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மாங்காவோட ஒரு கைப்பிடி சாதத்தை நல்லா பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்கள். பாருங்கள், நம்ம மாமரத்தில் காய்ச்ச மாங்காயிலே சூப்பராக ஒரு ஊறுகாய் போட்டாச்சு.